வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உடச்சி ஊற்றின முட்டை குழம்புங்க. உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உடச்சி ஊற்றின முட்டை குழம்புக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் ஒன்று ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு டபுள் அமௌண்ட் 2 தக்காளி எடுத்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, கொஞ்சோண்டு சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூனு, ஒரு 2 துண்டு முந்திரி, 2 பச்சை மிளகா, தேங்காய் வந்து சும்மா ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே நம்ம வறுத்து அரைச்சிக்க போகிறோம். முதல்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் நான் பேனில். லைட்டாக ஃப்ரை ஆனோன்னு ஆனியன்ஸ், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாம் லைட்டாக ஃப்ரை ஆகணும். ஆனியன்ஸ் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததான் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை விட தக்காளி குவான்டிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு கிரேவி கிடைக்கும். தேங்காய், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடுறேன். தக்காளி கொஞ்சம் லைட்டாக மேஷ் ஆகிற வரைக்கும் அதை நம்ம ஃப்ரை பண்ணோம். இந்த தக்காளி பாருங்கள், அந்த தோல் வந்து வெளியே வந்துடுச்சு, அந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் மற்ற மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடுறேன். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, தனியாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இந்த மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக மைய அரைச்சிக்கணும். மசாலா நல்லா ஆறினவுன்னா நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா மைய பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம். மிக்ஸி கலந்த தண்ணியும் போட்டுக்கிறேன். தண்ணி வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். இது வந்து ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிட்டு தான் மசாலா அரைச்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனைலாம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம முட்டையை ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். முட்டை வந்து இப்போ நம்ம உடச்சி ஊற்றிடலாம். எப்பயுமே முட்டை குழம்பு பண்ணுறப்போ கொஞ்சம் ப்ராட் பேஸாக இருக்கிற ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முட்டையை வந்து ஒரு கப்பில் இந்த மாதிரி உடச்சி ஊற்றணும். அப்படியே நீங்கள் முட்டையோடு போடுறத விட இப்படி நீங்கள் உடச்சி ஊற்றுறது தான் பெட்டர். இதுக்கு 2 ரீசன் இருக்குது. முதல் ரீசன் வந்து ஒருவேளை முட்டை கெட்டு போயிருந்து நீங்கள் டைரெக்டாக குழம்புல ஊற்றுனீங்கன்னா ஃபுல் குழம்பும் ஸ்பாயில் ஆகிடும். செகண்ட் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சி ஊற்றுறதுனால அந்த முட்டை ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு முட்டைக்கும் இன்னொரு முட்டைக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. சோஷியல் டிஸ்டன்ஸ். இப்போ எல்லா முட்டையும் நான் ஊற்றிட்டேன். இப்போ இதை சிம் பண்ணி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். அப்புறமா தேவைப்பட்டால் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டால் தான் அந்த சைடு மசாலா வந்து நல்லா இறங்கும். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் முட்டை ஆஃப் பாயில்டாக இருந்தால் பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். திருப்பி போட்டு சும்மா 1 நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம முட்டை குக் ஆகிடும். இந்த உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வந்து ஒரு நான்வெஜ் குழம்புக்கு ஈக்குவலாக இருக்குங்க. இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சுட சுட ரைஸோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். பூரி, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி ஐட்டமுக்கு கூட இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நம்ம முட்டை குழம்பு ரெடி.
கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.